ஸ்கூல்ல ஏதோ போய் பேசியிருக்காரு போல. அதுவும் சாதாரணமா இல்ல, எப்படின்னா வந்து பெத்தவங்க வந்து மண்ண மாதிரி சாபம் அரைச்சிருப்பாங்க. அந்த சாபத்தால நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. அதனால நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு விஷயம் சொன்னா மைனா படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க, லவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. மைனா படம் பார்த்தா போதும் இல்ல, அவங்க எல்லாம் வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இல்லடா அவங்களுக்கு அப்படின்றதான் கேட்க தோணுது. ஆனா இப்படி போயிட்டு லவ் பண்ணாதீங்கன்னு சொல்றது மூலமா அவருக்கு என்ன கிடைக்க போகுது? ஏன் அப்படி சொல்றாரு? இதே ஸ்கூல் மாணவர்களை வந்து டைரக்டர் நேர்ல பார்த்துட்டு அங்க என்ன சின்ன சின்ன பசங்க தானே வந்து இருப்பாங்க, அந்த பசங்கிட்ட போயிட்டு அப்பா அம்மா பாவம் இல்ல, எவ்வளவு உங்களை பெத்து எடுத்து எவ்வளவு வந்து கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, இப்படிலாம் பண்ணலாமா, காதலிக்காது அந்த வார்த்தையில மட்டும் தான் அழுத்தி அழுத்தி பேசுறானுடைய. அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. காதல் தான் பெரிய விஷயமா? காதலால என்ன இங்க பெரிய இதாக போதா? இல்ல, காதல் இயற்கை தோன்ற விஷயம் தவிர அதையே வந்து ஃபார்ம் பண்றான்னு தெரியல. காதல் வந்துட்டாவே அந்த குழந்தை நாசமா ஆயிடுச்சு, கெட்டு போச்சுன்னு முதல்ல பாக்காதீங்கடா. அதை தாண்டி அந்த குழந்தை படிக்கிறது நிறைய இருக்கு, சாதிக்கிறது நிறைய இருக்கு, அதை பத்தி பேசு, அதை பத்தி சொல்லு. ஆனா அதெல்லாம் விட்டு நீ வந்து காதலிக்காதன்றா, அப்ப இவனோட மோட்டிவ் என்ன? இது வந்து நல்ல விஷயம் கிடையாது, இது ஒரு தப்பான விஷயம் தான். இது ஒரு வகையான வந்து ஒரு மார்க்கெட்டிங், இல்லைன்னா எதை பாதுகாக்க அப்படி பண்றாருன்னா இவர் ஒரு சாதியவாதி தான் பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா ஒரு சாதியவாதி சிந்தனை கொண்டு பண்றதும் இவர் மட்டும் சேம் தான்.